ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். டிகு குட்டு கூட ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஜாலியான ஒரு வீடியோ அண்ட் இந்த வின்டருக்கான ஒரு யம்மியான லஞ்ச் ரெசிபியும் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதுவும் மீன் குழம்பு. வாங்க, மறக்காமல் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ள அடிப்பலாம். ஃபஸ்ட்டு வின்டர் என்னம்மா? ஃபஸ்ட்டு இல்லை, இது வந்து தேர்ட் ஸ்னோ. ஆனால் இந்த ஸ்னோ வந்து நிறைய விழுந்திருக்குது. கேர்ஃபுல். எவ்வளோ விழுந்திருக்கு பாருங்க. நேற்று ஃபுல் டே காலையில் 11 மணிலேருந்து ஆரம்பித்தது விழுந்துட்டே தான் இருக்குது. இன்னைக்கு காலையில் தான் ஸ்டாப் ஆகிருக்குது. அதனால் இந்த வெயிலுக்கும் அந்த ஸ்னோவுக்கும் சூப்பராக இருக்குது விளையாடுறதுக்கு. கண்ணம்மா கண்ணில் விழுந்துடக்கூடாது. என்ன விளையாடுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடணும். கண்ணில் விழுந்துடக்கூடாது. இங்கே பாருங்க, எங்கள் ட்ராம்பலின்லாம் பாருங்க ஃபுல்லாக காலி. பட் அதெல்லாம் வெயில் இப்போ டக்குன்னு வெயில் அடிக்க வந்துட்டு உருக ஆரம்பிச்சிடும். ஆமாம், பட் ஆக்சுவலி காலையில் எந்திக்கிறப்ப இன்னும் நிறைய இருந்தது. நிறைய இருந்தது. இப்போ கொஞ்சம் இந்த பாத்வே எல்லாம் ஆக்சுவலாக சரி பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஸ்லிப்பரியா இருக்கா? ஆமாம், ஏன்னா சால்ட் போடல. ஏய் டுக்குட்ட இங்கே வா. சரி, ஓகே, நீங்கள் வா, மெல்ல வா. இதில் ரொம்ப ஸ்லிப் ஆகுது. இந்த சால்ட் இது மாதிரி ரொம்ப வழுக்குது பாருங்க. இதில் வந்துட்டு நீ சால்ட் போட்டால் மட்டும்தான் நல்லா மற்ற அந்த இடத்துல மாதிரி நம்ம நடக்க முடியும். இதில் பயங்கரமாக சறுக்குது. இந்த ரோட்டில் தெரியல, பட் இது நாங்கள் இப்போ ரீசெண்டாக ஆமாம், ஸ்டாலக்டைட்ஸ் ரூஃப் மேலே பாருங்களேன். இந்த ரோடு நாங்கள் இப்போ ரீசெண்டாக தான் நாங்கள் போட்டிருக்கிறோம். அதனால் இதில் வந்து அவ்வளோ ஸ்லிப்பரியாக தெரியாது. பட் அந்த இதில் வந்து சால்ட் போட்டோன்னா சரியாயிடும். பிள்ளைங்களுக்கெல்லாம் ஜாலியாக தான் இருக்கும். பட் க்ளீன் பண்ணுறது காலையில் ஐ திங்க் ஒரு 7 மணிலேருந்தே க்ளீன் பண்ணியிருக்கிறாரு. அதனால தான் இவ்வளோ நீட்டாக இருக்குது. இல்லைன்னா நம்ம க்ளீன் பண்ணாமல் இருந்தோன்னா இந்த மேலே ரூஃப் மேலே வந்துட்டு ஐஸ் க்யூப்ஸாக இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி ஆகி போயிடும். அதுக்கப்புறம் நமக்கு க்ளீன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது அவ்வளோ ஷார்ப்பாக கூட இருக்குங்க அந்த ஐஸை. நான் காமிக்கிறேன் பாருங்க. இது ரொம்ப டேஞ்சர் கூட. அவ்வளோ ஷார்ப்பாக, கத்தியை விட ரொம்ப ஷார்ப். கேர்ஃபுல். இப்போ நம்ம இங்கே பாத்வேல இருந்த ஸ்னோ எல்லாத்தையும் இந்த முக்கில் வந்துட்டு ஒதுக்கி வச்சப்போ அது எவ்வளவு ஹார்டாக ஆயிடுச்சு பாருங்க. அந்த ஐஸ்க்கும் இங்கே இருக்கிற ஐஸ்க்கும் இந்த ஐஸ்க்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குல்ல. இப்படி தான் ஆயிரும். போக ரொம்ப கட்டியாயிரும். அது நடக்கிறது கூட வேண்டாங்கண்ணா. அது வேண்டான்னா வேண்டாம், விட்டுரு. ஸோ இன்றைக்கி நல்ல குளிர் இருக்கிறதுனால ஏதாச்சும் காரசாரமாக சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. அதனால் வீடு பக்கத்தில் இருக்கிற ஷாப் ரைட்டில் இன்றைக்கி தேவையான, இன்றைக்கி சண்டே கூட இல்லையா, ஸோ கொஞ்சம் மீட், அதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு அடுத்த 10 நாள் லீவு, ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ எங்கள் வீடு பக்கத்துலேயே ஷாப் ரைட் இருக்கிறதுனால நான் மீன் முக்கால்வாசி வாங்குறதுன்னா அங்கே தான் வாங்குவேன். இப்போ எங்கள் வீடு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்தியன் கிராசரி கிடையாது. ஆனால் இந்த ஷாப் ரைட்லேயே இருக்கட்டும், வால்மார்ட்டில் எங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லா இந்தியன் வெஜிடபிள்ஸ் கூட கிடைக்கும். இன்றைக்கி அதிசயமாக எனக்கு வந்துட்டு பஜ்ஜி மிளகா கூட கிடச்சிது. அம்மா இருக்கிறப்பவே ரொம்ப தேடிட்டே இருந்தாங்க, ஏதாச்சும் ஒரு கடையில் வந்துட்டு பஜ்ஜி மிளகா வாங்க. ஏன்னா எனக்கு மிளகா பஜ்ஜியும் ரொம்ப பிடிக்கும், மெச்சிக்கா சலானும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த டைம்லலாம் அது வரவே இல்லைங்க. ரொம்ப ரேராக தான் நியூ ஜெர்சியில் நீங்கள் இந்த பஜ்ஜி மிளகா நம்ம ஊரில் கிடைக்கிறது பார்க்க முடியும். குளூரில் இன்றைக்கி இருந்தது 6 மிளகா வந்துட்டு $4 என்னமோ. ஸோ நான் வந்துட்டு அதுவும் கொஞ்சம் வாங்கினேன். அப்புறம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு இந்த 10 நாளைக்கு தேவையான ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து இப்போ கிறிஸ்மஸ் வரப்போகுது, மூவியை தான் பார்ப்பாங்க. அதனால பாப்கார்ன்ஸு, அப்புறம் வந்து ஸ்மோர்ஸு, திருப்பி சீஸட்ஸு, சிப்ஸு, நிறைய ஃப்ரூட்ஸ். இப்போ இந்த வின்டர்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸாக நிறைய இருக்கும். ஸோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். பப்பாளி பழம்லாம் இன்றைக்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அது. அப்புறம் வந்து அவங்களுக்கு தேவையான ப்ரெட்டு, பிஸ்கெட்ஸு,
வேறு என்னது நான் வந்து மீன் வந்து எப்போதும் பார்த்தீங்கன்னா இங்கே ஷாப்ரைட்டில் இல்லைனா ஏஷியன் மார்க்கெட்டில் தான் வாங்குவேன். அதுக்கப்புறம் சிக்கன் வந்துட்டு இப்போல்லாம் வர வர நான் வந்து இந்த மாதிரி அமெரிக்கன் ஸ்டோர்ஸ்லாம் நான் வாங்குறதே கிடையாது. என்னன்னு தெரியல, இந்த ஹலால் கடையில் இருந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண மீட் வாங்கி சாப்பிட்டதுனால டேஸ்ட் ஒட்டிக்கிச்சா என்னன்னு எனக்கு தெரியலை. ஸோ இப்போல்லாம் எப்போமாச்சும் எனக்கு வந்து ஹலால் கடைக்கு போக முடியலன்னா மட்டும்தான் நான் வந்து இந்த மாதிரி ஷாப்ரைட்டில் இல்லாட்டா வந்து ஏதாச்சும் இந்த அமெரிக்கன் ஸ்டோர்ஸ் இருக்கும் பாருங்கள், அங்கே போயிட்டு க்ராசரி ஸ்டோரில் போய் நான் வந்து மீட் வாங்குவேன். இன்றைக்கும் அப்படி தான், ஒரு 2 நாளாக வந்துட்டு ஹலால் கடைக்கு போக முடியல. அதனால சரி இன்றைக்கி வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு எங்கே போய் வாங்குறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும் இந்த குளூரில் போய் வாங்கணுன்னா கூட. அதனால் நான் வந்து கொஞ்சமாக சிக்கனும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ரெட் ஹோல் தலாப்பியா தான் நான் வாங்கினேன். எங்கள் வீட்டில் ஒரு குழந்தைக்கு வந்து முள் இருக்கிற மீன் பிடிக்கும், இன்னொரு குழந்தைக்கு முள் இல்லாத மீன் பிடிக்கும். ஸோ முள் இல்லாமல் பிடிக்கிறவளுக்கு வந்து நான் வந்து ஃப்ரோசன் திலாப்பியா இருந்தது. ஸோ அது முள் இல்லாமல் இருக்கிறது தான், அதை நான் பண்ணி கொடுத்துக்கிடுவேன். இல்லைனா அவளுக்கு சிக்கனில் ஏதாச்சும் சிக்கன் 65 அந்த மாதிரி பண்ணி கொடுத்தா கூட அவள் சாப்பிட்டுப்பா. இன்னொரு குழந்தைக்கு முள் இருக்கிற மீன், அதுக்கும் ரொம்ப பயங்கரமாக இருக்கிற முள்ளெல்லாம் இல்லை, பட் அவளுக்கு வந்துட்டு மீன் பொரிக்கிறப்ப அந்த முள்ளோட டேஸ்ட் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது பண்ணியாச்சு. ஸ்ரீதர் வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டார் இன்றைக்கி. அதனால் எனக்கு நான் கடையிலேருந்து வந்ததுமே டக்குன்னு இந்த வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த வீக்கெண்ட் வந்துட்டாலே எங்கேருந்து தான் வேலை வரும்னு தெரியாது, அடுக்கடுக்காக போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி லாண்ட்ரி பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து தோசை மாவு அரைக்கிற வேலை, அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இப்போ அது ஒரு சைடு போயிட்டு இருக்குது. இப்போ நம்ம லஞ்சு மீன் வாங்கிட்டு வந்தேன்னா நான் எப்போதுமே அங்கே கடையிலே மீன் கட் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் அவங்க ஒரு பெரிய மீனே வந்துட்டு 3 பீஸ் என்னமோ தான் வெட்டுவாங்க. அதே நம்ம வீட்டிலனா ஒரு 5-6 பீஸ் நம்மளே வெட்டிக்கலாம். ஸோ அதனால் நானே தான் வெட்டணும், அதை க்ளீன் பண்ணி நீ அந்த மீன் வெட்டணும். வேறு என்ன வேலை இருக்குதா, இன்றைக்கி டுகுகுடு வந்துட்டு இப்போ கிறிஸ்மஸ் டீம் ஹாலிடே இருக்கிறனால குளூர்லேயும் நம்ம எங்கே கூட்டிகிட்டு போக முடியும், அவங்கள என்டர்டெயினாகவும் இருக்கணும். ஸோ நாங்கள் வந்துட்டு ஐஸ் ஸ்கேட்டிங் கூட்டிகிட்டு போகிறதா சொல்லியிருந்தோமா, அது 1 மணிக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகணும். ஸோ இவ்வளோ வேலைங்க இருக்குது. இதெல்லாம் நம்ம இன்றைக்கி லஞ்ச் வந்துட்டு மத்தியானம் மீன் குழம்பு, சிம்பிளான மீன் குழம்பு, நம்ம நாகர்கோவில் மீன் குழம்பு, அதுக்கப்புறம் மீன் ஃப்ரை அண்ட் வந்து கொஞ்சமாக மரிச்சினி கிழங்கு ஒன்று இருந்ததா, இதுக்கு மேலே இருந்தாலும் அது கெட்டு போயிடும். ஸோ அதை வச்சுட்டு கொஞ்சம் ஒரு கூட்டு மாதிரி அது ஒன்று பண்ணிக்கணும். அவ்வளோதான் லஞ்ச் இன்றைக்கி. சரி வாங்க என் கூடயே நீங்களும் வந்து இன்றைக்கி இந்த ஃபுல் டே ட்ராவல் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரைக்கு எல்லாம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுட்டோன்னா மீன் பொரிக்கிறப்போ நல்லாயிருக்கும், மசாலாவும் நல்லா ஊறி போயிருக்குமா. ஸோ நான் அதுக்கு ஒரு பிளேட்டில் வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சப்பொடி, நான் வந்து அதிகமாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுவேன். எதுக்குன்னா வந்து குழந்தைங்களுக்கு வந்துட்டு தனி சில்லி பவுடர் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் காரம் இல்லாமல் அந்த கலர் கொடுக்கறதுக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்துட்டு ஒரு 1.5 டீஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள், அப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் லெமன் அண்ட் 1 டீஸ்பூன் வந்து நான் வந்து கோகோனட் ஆயில், அதுக்கப்புறம் வந்து 1 டீஸ்பூன் நம்ம நார்மலாக யூஸ் பண்ண கிரவுண்ட்நட் ஆயில் ஏதாச்சும் ஒன்று. நான் வந்து கிரவுண்ட்நட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். இது எதுக்கு 1 டீஸ்பூன் வந்துட்டு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணுறேன்னா, மீன் பொரிக்கிறப்போ தேங்காய் எண்ணெயிலே பொரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், சில டைம் குழந்தைங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்மெல் பிடிக்கிறது இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சமாக அந்த ஃப்ளேவருக்காக மணத்துக்காகவும் நான் வந்துட்டு ஒரே 1 டீஸ்பூன் வந்துட்டு கோகோனட் ஆயில். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரவுண்ட்நட் ஆயில் அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா
இல்லைனா கோகோனட் ஆயில் வச்சுட்டே மேரினேட் பண்ணால் போதும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த மசாலா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா நல்ல க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கணும். திட்டு திட்டாக இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம மீனில் வந்து தடவுறப்போ எல்லாம் ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மசாலாலாம் உப்பு அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. வேறு எதுவுமே நான் சேர்க்குறதில்ல. அரிசி மாவு அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன். இவ்வளோ மட்டும்தான். காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டு வச்சுக்கணும். அண்ட் மீன்லேயும் பார்த்திங்கன்னா அதிகமாக மசாலா நான் எப்போதுமே உள்ளே ஃபில் பண்ண மாட்டேன். ஓரளவுக்கு லைட்டாக வந்துட்டு அதில் ஒட்டி இருக்குதா எக்ஸ்ட்ரா மசாலா கூட நான் எடுத்துருவேன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் அந்த மீனோட அந்த உள் போர்ஷன்லலாம் மாவாக மசாலாவாக இருந்து நினச்சிக்கோங்க, அப்போ சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஈவனாட்டு எல்லா இதுலேயுமே வந்துட்டு தொட்டு தடவுற மாதிரி அவ்வளோதான். ஸோ இது வந்துட்டு அட்லீஸ்ட் இன்னொரு ஒரு மணி நேரம் அப்படியே ஊற விட்டுறணும். 1 மணி நேரம் அவசியம் இல்லை, பட் எனக்கு அடுத்தால வந்துட்டு வேலையெல்லாம் இருக்குது பாருங்கள், மாவு அரைச்சிட்ருக்குற அந்த வேலையெல்லாம் இருக்கிறதுனால இது ஃபுல்லாகவே ஊறட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம குழம்பெல்லாம் பண்ணி முடிச்சோன்னா கடைசியில் சாப்பிட்றப்ப ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக நான் மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கான ஒரு மசாலா இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நான் சேர்த்துப்பேன். அடுத்தது எங்கள் நாகர்கோயிலோட மீன் குழம்பு. ஸோ அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் நிறைய தேங்காய், கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஜீரகம், அப்புறம் வந்துட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கிற ஒரு 5-6னா, அப்புறம் வந்துட்டு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், அப்புறம் வந்து தனி மிளகாத்தூள் அண்ட் கொத்தமல்லி தூள். இது எல்லாத்தையும் மிக்சியில் செம்ம ஃபைனாக அவ்வளோ ஃபைனாக சில்கியான பேஸ்ட்டுக்கு அரைச்சி எடுக்கணும். தண்ணியாக கிடையாது, கொஞ்சம் கட்டியாகவே. அது கொஞ்சம் தண்ணி சேர்த்தே நீங்கள் அரைக்கணும். அவ்வளோ நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரீமியாக இருக்கணும். தயிர் தொட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும். பிறுபிறுப்பாக அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. ஸோ அதை நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் வந்து மீன் சட்டியில் இப்போ நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை அப்படியே நீங்கள் வந்து ஊற்றிடுங்க. கொஞ்சமாக அதில் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ஒரு உருண்டை புளி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த புளியவும் என்ன பண்ணிக்கோங்கன்னா நல்ல புளி தண்ணியை நல்லா எவ்வளோ தூரம் கரைக்க முடியுமோ அதுவும் கரைச்சிட்டு இந்த அரைச்ச பேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதோடையே அந்த புளி தண்ணியையும் நீங்கள் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதோடையே நமக்கு ஏற்கனவே காரம்லாம் கரெக்டாக தாங்க இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அண்ட் ஒரு 2 பச்சை மிளகாய். ஏன்னா நம்ம வந்து எனக்கு ஆக்சுவலாக மீன் குழம்பு அன்னைக்கு வைக்கிறதோட அதுக்கு அடுத்த நாள் சேர்த்து வச்சு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அன்றைக்கி நான் வைக்கிற மீன் குழம்பு வந்துட்டு இன்றைக்கி நாளைக்கு 2 நாளுக்கு தான் வைக்க போகிறேன். ஸோ அது இருக்க என்ன ஆகும்னா இந்த காரம், பச்சை மிளகாவோட காரம் படப்பட நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அதுக்காக நான் வந்துட்டு 2 பச்சை மிளகாய் அண்ட் தக்காளி வந்துட்டு ஒரு ½ தக்காளி சும்மா கை வச்சுட்டு அப்படியே பிசுக்கி போட்டுருங்க. அவ்வளவுதான். இதை வந்துட்டு இப்போ கேஸில் நல்லா கொதிக்க விடுங்க. இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம போடுற எந்த டைப் ஆஃப் மீனாக இருந்தாலுமே சரி, குக்கிங் டைம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்க போகுது. மீனை வந்துட்டு நம்ம ரொம்ப அப்படியே தலபலன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வைக்க போகிறது கிடையாது. ஏன்னா கறி இந்த தேங்காயெல்லாம் போட்டிருக்கிறதுனால இது குயிக்காக குக் ஆகிடுச்சுன்னா மீனும் சாஃப்டாக கொஞ்சம் டைமில் நம்ம குக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, மீன் அப்படியே உலையாமல் இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் திருப்பியும் ரீஹீட் பண்ணாலும் வச்சு சாப்பிட்டா கூட அந்த மீன் அப்படியே தான் இருக்கும், உதிராது. ஸோ அதனால் நம்ம முதல்ல இந்த மசாலாவை வந்து நல்லா குயிக்காக இதை வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான மீன் கறி, ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட் மீன் கறினா இதுதான். எங்கள் வீட்டில் ஆக்சுவலாக ஸ்ரீதருக்கு வந்துட்டு ரொம்ப புளிப்பு இருக்கிற மீன் குழம்புனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலே நான் எப்போதும் கொஞ்சம் புளியும் ஜாஸ்தி போடுவேன். இந்த தக்காளி கூட அதுக்காக தான், இந்த புளிப்பு டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இது வந்துட்டு கொதிக்கட்டும். இந்த மரச்சீனி கிழங்கு வாங்கிட்டே ஆக்சுவலாக கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. நானும் ஏதாச்சும் சிப்ஸாக ஏதாச்சும் பண்ணலாம்னு நினச்சேன். பட் ஒர்க் பிஸியில் அப்படியே நான் விட்டுட்டேன். ஃப்ரிட்ஜிலே இருந்து சரி இன்றைக்கி தான் மீன் குழம்புக்கு எடுக்கலாமேன்னு பார்த்தப்போ அதில் பாதி எண்ணெய் வந்துட்டு கெட்டு போயிடுச்சு. சரி ஓகே, மேலே இருக்கிற போர்ஷன் நல்லா இருக்குது, கீழே இருக்கிற போர்ஷன் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் கெட்டு போன மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து எது கொஞ்சம் தனியாக எடுக்க முடியுமோ அதை மட்டும் வந்துட்டு தனியாக எடுத்துக்கிட்டேன். ஆனால் இன்றைக்கி நான் பண்ண இந்த மரச்சீனி கிழங்கு மட்டும் என்னமோ எங்கள் அம்மா பண்ணுறப்போ வந்துட்டு அந்த மனமாக இருக்கட்டும், அந்த டேஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி எனக்கு இது நான் பண்ணது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏதோ ஒன்று தப்பான
நான் பண்ணிட்டேன். ஐ திங்க் ஒன்று நான் கிழங்கு வந்துட்டு ரொம்ப ஓவர் குக் பண்ணேன், ரொம்ப மசிச்சுட்டேனா என்னன்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒன்று ரெசிபி சரியில்லை. ஸோ இந்த மரச்சினி கிழங்கோட ரெசிபி மட்டும் நான் உங்களுக்கு தனியாக இன்னொரு நாள் கரெக்டாக அம்மா கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். இருக்கிற டைம்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே குழந்தைங்களுக்கு ஸ்கேட்டிங்க்கும் டைம் ஆகிடுச்சு. ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே பாதியில் ஸ்டாப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஸ்கேட்டிங் போயிட்டு வந்தோம். அதோட வீடியோ நான் கடைசியில் ஆட் பண்ணுறேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பியும் நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற வேலையை முதல்ல வந்துட்டு மீன் பொரிக்கிறதுக்கு. ஸோ அது ஒரு சைடில் அண்ட் அந்த கிழங்கு வேக வச்சது அது பின்னாடி அங்கே ரெடி ஆகிட்டு இருக்குது. அண்ட் மீன் குழம்பும் அங்கே ஓரளவுக்கு கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ அந்த டைமில் வந்து நம்ம வந்து மீனை போட்டுடலாம். வந்து பெரிய பெரிய பீசஸ் எல்லாம் மீன் குழம்பு பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா அந்த மண்டை பீஸு வால் எல்லாம் இருக்கும் பாருங்கள். மண்டை கூட நான் வந்துட்டு அப்படியே ஃபுல்லெல்லாம் போட மாட்டேன், ரெண்டாக வெட்டி அந்த மாதிரி தான் நான் போடுவேன். ஸோ அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுக்கு. அந்த மாதிரி பீசஸ் தான் நான் இதில் போட்டிருக்கேன். ஏன்னா ஸ்ரீதரும் நான் மட்டும்தான் மீன் குழம்புல இருக்கிற அந்த மீன் எடுத்துப்போம், குழந்தைங்கள எடுத்துக்க மாட்டாங்க. அண்ட் மீன் பொரிக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு பெரிய பெரிய பீஸ் எல்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள். அதை ஒன்று ஒன்றா வந்து பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே எண்ணெயும் நான் ரொம்பலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இவ்வளவு தான் ஃபுல் மீன் பொரிச்சு எடுக்கிறதுக்கு இவ்வளோ தான். போன வீடியோவில் இப்போ இல்லை, ரொம்ப நாளைக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண மீன் ஃப்ரை வீடியோலையும் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மீன் பாத்திரம் எங்கே வாங்கினீங்கன்னு. எனக்கு தெரியாது. அம்மா அவங்க வந்துட்டு தங்கச்சிக்கு வந்து இந்த பாத்திரம் வாங்கி கொடுத்தாங்க. அவகிட்ட இருக்கிற கேஸ் ஸ்டாப்பில் வந்துட்டு இந்த மாதிரி பேன் நிற்காது. ஸோ அதனால் அவள் வந்துட்டு நீ யூஸ் பண்ணிக்கோன்னு என்கிட்ட கொடுத்தா. ஸோ எனக்கும் ஞாபகம் இல்லை எங்கே வாங்கினாங்கன்னு. சூப்பராக இருக்குங்க. முதல்ல மீன் ஆக்சுவலாக ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். பட் நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் நீங்கள் வந்துட்டு கல்ச்சட்டி தான் இதுவும். ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் எண்ணெய் வந்துட்டு அது கொஞ்சம் ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு நீங்கள் மீன் பொரிச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஒட்டாமல் நல்ல நீட்டாகவும் வரும். கொஞ்சமாக நான் வந்துட்டு கருவேப்பிலையும் மேலே போட்டுப்பேன். ஸோ அவ்வளோதான் மீன் ஃப்ரைக்கு வந்துட்டு இது இங்கே ரெடி ஆகிட்டு இருக்குது. அண்ட் அங்கே மீன் குழம்பு பார்த்திங்கன்னா மீனெல்லாம் நம்ம போட்டதுக்கப்புறம் ஒரு தடவை லைட்டாக கரண்டியை வச்சு ஒரு தடவை மட்டும் மெல்லமாக நீங்கள் கிண்டி விடணும். திருப்பி மீன் கொதித்து வர்றப்போ கடைசியில் தாளிப்புக்கு மட்டும் இன்னும் ஒரு தடவை நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணால் போதும். இடையில வந்துட்டு எந்த காரணத்துக்காகவும் திருப்பி கிண்டிகிட்டு இருக்காதிங்க, மீனும் ஒழிஞ்சு போயிடும். ஸோ அவ்வளவுதான், நம்மளோட சாப்பாடெல்லாம் மோஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இட்லி மாவு அரைக்கிற வேலை மாதிரி கொடுமையான வேலை எதுவும் கிடையாது. லாண்ட்ரி எவ்வளோ தூரத்துக்கு எனக்கு போடுறது பிடிக்காதோ அதே மாதிரி தான் இப்போல்லாம் இட்லி மாவு அரைக்கிறது கூட. முன்னாடியெல்லாம் மிக்சியில் அரைச்சிட்டு இருந்தேன், அது கூட கொஞ்சம் ஈஸின்னு தோணும் எனக்கு. இப்போ இந்த கிரைண்டரில் அரைக்கிறதுக்கு இருந்து அது பார்க்குறது அரைச்சி முடிகிறப்பவே எனக்கு டயர்டாகி போயிடும். அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு. பட் ஆனால் நம்ம ஒரு தடவை அரைச்சிட்டோன்னா அடுத்த 10 நாளைக்கு வந்துட்டு கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்கள் இதைத்தான் சாப்பிட்டாகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா வேறெல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இருக்காது. ஸோ வந்து எப்படியோ வீட்டில் நான் வந்து எல்லாரையும் ஸ்ரீதராக இருக்கிற குழந்தைங்களையும் சமாதானப்படுத்தி வச்சு, அதுக்கு டெய்லியெல்லாம் இட்லி பண்ண மாட்டேன், அவ்வளோதான். என்னை துரத்தி விட்ருவாங்க. எப்போமாச்சும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் டேஸ் அதில் இடையில ஏதாச்சும் சிக்கன் குழம்பு வச்சு இல்லாட்டா அவங்களுக்கு பிடிச்ச தக்காளி சட்னி வச்சு அந்த மாதிரி எல்லாம் பிடிச்சி தாஜா பண்ணால் எப்படியோ சாப்பிட்ருவாங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு தோசை மாவு அரைக்கிற வேலையும் இப்போ வின்டர் வர ஆரம்பித்ததுனால இனிமேல் வந்துட்டு தோசை மாவு பொங்குறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். பட் நம்ம வந்துட்டு மைக்ரோவேவில் வச்சுட்டு இப்போல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக அந்த டெம்பரேச்சருக்கு அதெல்லாம் செட் பண்ணி நம்ம வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதனால் சீக்கிரமாக பொங்கிடும். ஸோ இட்லி மாவு தோசை ரெசிபி, அதுக்கப்புறம் வந்துட்டு நான் எப்படி வந்து ஃபர்மெண்ட் பண்ணுவேன் சம்மரில், அதுக்கப்புறம் வந்து வின்டரில், அதெல்லாம் நான் வந்துட்டு லாங் வீடியோவில் தனியாகவே நான் ஒரு வீடியோ அது மட்டுமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையாக இருக்கட்டும் இல்லை லிங்க்கில் நான் வந்துட்டு ஐ பட்டனில் அந்த வீடியோ கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு எனக்கு அந்த கமெண்ட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். டெய்லி ஏதாச்சும் ஒன்று அட்லீஸ்ட் ஒரு வீக்குக்கு ஒரு 2-3 கமெண்ட்ஸாவது எனக்கு அந்த வீடியோவுக்கு வரும். நாங்களும் இதே மெத்தட் ட்ரை பண்ணோம், சூப்பராக வந்ததுங்க, நல்ல ஃபர்மெண்ட் ஆகுதுன்னு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் நீங்கள் புதுசாக பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணும்.
ஓகே. ஸோ வின்டர் டேக்கான நம்ம வீட்டு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு, அதில் வந்து தாளிக்கிறதுக்கு மட்டும் நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். தேங்காய் எண்ணெயிலேயே தாளிங்க, கடுகு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அவ்வளோதான் நான் போடுவேன். அண்ட் இதுதான் வந்துட்டு எனக்கு இன்றைக்கி சமாதானமே இல்லை. அந்த கிழங்கு என்னமோ ஒன்று பண்ணிட்டேன், பட் அது என்ன பண்ணேங்கிறது தான் தெரியல. அப்புறம் வந்துட்டு மீன் பொரிச்சது. ஸோ எங்கள் வீட்டில் லஞ்ச் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சதா பிடிக்கலையா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.